தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இருப்பவர் ஆர்டிஐ ஆர்வலர் திரு பார்த்திபன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு தகவல்களை பெற்று அதன் மீது நிறைய வழக்குகளை தொடுத்து பொதுநல வழக்காக தொடுத்திருக்கிறார். தொடர்ந்து சமூகத்தின் மீது கொண்ட பற்றால் பொதுநல நோக்கோடு பல்வேறு தகவல்களை பெற்று அதன் மீது பல செயல்பாடுகளை நடத்தி வரக்கூடிய திரு பார்த்திபனோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆர்டிஐ ஆர்வலராக இருக்கிறீர்கள். நிறைய தகவல்களை பெற்று அதன் மீது நிறைய வழக்குகளை தொடர்ந்து வருகிறீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி பகிர்ந்துக்குங்க சார். நன்றிங்க. சொல்லுங்க ஐயா. உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி பகிர்ந்துங்க. நீங்கள் இப்போது எந்த வழக்கு தொடுத்துருக்கீங்க? பொதுநல வழக்காக. அந்த வழக்கு காரணம் என்ன? அது சமூகத்திற்கு என்ன பயனளிக்கும்? அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கின்றன. உங்களுடைய தகவல்கள் நீங்கள் பகிர்ந்து. நல்ல விஷயம். முதல்ல ஒரு ஏடிஎம்கே சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஏடிஎம்கேலேருந்து இப்போ நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டு எதிர்ப்பாக ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதை பற்றி யாருமே பேசலை. ஜெயலலிதா இல்லாத பட்சத்தில் நான் தான் தன்னையே முதன்மைப்படுத்திக்கணுன்றதுனால நிறைய பேர் கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் டிஎம்கேக்கு சாதகமாகவோ காங்கிரஸ் சாதகமோ பிஜேபிக்கு சாதகமாகவோ செயல்பட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல டிடிவி தினகரனோட விஷயத்தை பேசுவோம். 1996 நினைக்கிறேன், பெரான்னு சொல்லி ஒரு வெளிநாட்டில் பணம் முதலீடு செஞ்ச வழக்கில் 2017 மெட்ராஸ் ஹைகோர்ட் 31 கோடி ரூபா அபராதம் கட்ட சொல்லி உத்தரவு போடுறாங்க. 17 இந்த வழக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக 2018 சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாரு. போனோடனே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவரோட கேஸை டிஸ்மிஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்ட ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டு தான், 31 கோடி ரூபா கட்டணம்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இது அப்பீல் போறாங்க சார். 2017 அப்பீல் 2018 அப்பீல் போறாரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கேஸ் டிஸ்மிஸ் ஆகி ஃபைனல் கட்ட சொல்லி 2018 மீண்டும் 31 கோடி கட்ட சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்ட ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. இது ஒரு பேப்பர்ல செய்தியா வருது. அதனால நம்ம பொது தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலயமா அமலாக்கத்துறை டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த 31 கோடி ரூபா வசூல் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறோம். அவங்க நீங்கள் 3வது மனுஷன், அதனால் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் கொடுக்க வேண்டிய. எப்போ நீங்கள் பொதுநல வழக்கு தொடர்கிறீர்கள்? 2020. 2020 ஜட்ஜ்மெண்ட் 2018. நீங்கள் 2020 தான் முன்னெடுக்கிறீங்க. ஆமாம், 2 வருஷம் கழிச்சு தான் எடுக்கிறோம். எடுக்கிற போது அமலாக்கத்துறை அந்த 2 ஆண்டுகளில் எந்த நகரவுமே இல்லை, முழுக்க மௌனமாக இருக்காங்க. மௌனமாக மத்திய அரசாங்கம் மௌனமாக இருக்குது, மாநில அரசாங்கம் அமலாக்கத்துறையும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அப்போ எடப்பாடி ஏடிஎம்கே யாரோட கண்ட்ரோலில் வரணுன்றதுனால ஒரு குளறுபடியில் அந்த விஷயத்தை யாரும் கண்டுக்கவே இல்லை. அதனால் அந்த பேப்பரில் செய்தி ஆதாரமாக வச்சு அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு ஆர்டிஐயில் டீட்டெயில் கேட்குற போது நீங்கள் தேர்ட் பார்ட்டி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று நம்ம ரிப்ளை கொடுக்குறாங்க. நான் எல்லா டேக்ஸும் கட்டுறேன், ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, ஆர்டிஐ, என்னென்ன டேக்ஸ் இருக்கோ எல்லா டேக்ஸும் கட்டின்னு இருக்கிறேன். அது இல்லாமல் நான் பொதுநலவாதின்றதுனால எல்லா எலெக்ஷனும் சுயேட்சை வேட்பாளராக வழங்குவேன். 2014 பார்லிமெண்ட்டு கேண்டிடேட் சவுத் சென்னைக்கு சுயேட்சை வேட்பாளர், 2019 சுயேட்சை வேட்பாளர். அந்த வகையில் என்னோட 25,000 ரூபா டெபாசிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் கட்டியிருக்கேன். அதனால் நான் தேர்ட் பார்ட்டி கிடையாது, நானும் இந்திய நாட்டு பிரஜைன்றதுனால எனக்கு அந்த டீட்டெயில் கொடுக்கணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறைக்கு எதிர்ப்பாக ஒரு வழக்கு பதிவு பண்ணி 2020 உத்தரவு வாங்குகிறோம். இவருக்கு அந்த டீட்டெயில் கொடுக்கணும், அந்த 31 கோடி ரூபா ஃபைனல் கட்டணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு சம்மந்தமாக எந்த ஒரு நகரமே இல்லாமல் கிடப்பிலே இருக்குது. அமலாக்கத்துறையும் முயற்சி பண்ணலை, இது டிடிவி தினகரனும் முயற்சி பண்ணலை. 2018 உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்கிறது, அதுக்கும் பதில் இல்லை. 2020 உங்கள் வழக்குக்கு உத்தரவு பிறப்பிக்குது, அதுக்கும் பதில் சொல்லலை. இது அதிகாரம் படைத்தவன் எந்த தப்பு பண்ணாலும் அமலாக்கத்துறையோ வருவாய்த்துறையோ கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அன்னாடங்காட்சியும் தண்டலை வாங்கிட்டு 100 ரூபா கட்டலைன்னு சொன்னால் பேங்க்காரன் போய் சீஸ் பண்ணுறான், வண்டியை சீல் வைக்கிறான். இதில் எந்த வகையில் நியாயம்? இது ஒரு பக்கம்.
ஸோ உங்களுடைய நோக்கம் என்பது அதுதான். என்னோட நோக்கம் என்னென்னா சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே ஒன்று சமம் தானே, எல்லாருமே ஒன்று தான். நான் வந்து ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற போது 7 முறை அந்த வீட்டுக்குள்ளே நான் போயிருக்கேன். தனிப்பட்ட முறையில் போயஸ் கார்டனுக்குள்ளே போயிருக்கேன். அந்த போகிற பட்சத்தில் நான் வந்து அந்த கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் அந்த நேரத்தில். அதனால் வேறு சில பல காரணத்துக்காக அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதனால் நான் போயிட்டு வந்தாங்க. என்ன மாதிரியே அந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே அந்த வீட்டை போய் பார்க்கணுன்றதுனால ஒரு பொதுநலத்தோட 2019 ஒரு பொதுநல வழக்கு அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் பொது சொத்தாக அலௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணுறேன். அந்த பேப்பரில் இருக்குது அந்த கேஸ் நம்பர்லாம். WP நம்பர் 3883 2019. இதே மாதிரி ஒரு பரிகாரம் கட்டி மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு பெண்டிங்கில் இருக்கிறதுனால அந்த கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அதே தான் உங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லி என்னோடய கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு உத்தரவும் போடவே இல்லை. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த வழக்கு சம்மந்தமாக 68 கோடி ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. அந்த 68 கோடி ரூபா எதுக்காகனா அந்த வீட்டை வந்து கட்சி சொந்தமாக்கிட்டு பொது சொத்தாக நினைவாலயமாக அலௌன்ஸ் பண்ணுறதுக்காக. டிஎம்கே பீரியடு வந்தவுடனே அந்த 68 கோடி ரூபா டெபாசிட்டு ரீஃபண்ட் எடுத்துட்டாங்க. திரும்ப பழையபடி அது கஸ்டடிக்கு போயிடுச்சு அந்த சொத்து. அதுக்கப்புறம் தீபா இடையில வந்துட்டு வாரிசுன்ற முறையில் கோர்ட்டு உத்தரவுப்படி தான், லீகலாக போடலை, லீகலாக சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே கிடையாது, கோர்ட்டு உத்தரவுப்படி வாரிசுன்ற முறையில் தான் அவங்களுக்கு அந்த சொத்தை கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக வாட்டாள் நாகராஜன் சொல்லி கர்நாடகாவில் ஒரு விவசாய அணி தலைவர் இருக்கார். அவருக்கும் கர்நாடகா கோர்ட்டுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டு பிரச்சனையை வந்து கர்நாடகா கோர்ட்டுக்கு மாற்றினது டிஎம்கே கவர்மெண்ட். வாட்டாள் நாகராஜ் எப்படி உள்ள வர்றாரு இதில்? இல்லை கர்நாடகாவில் வந்து இங்கே ராமதாஸ் எப்படி விவசாய அணி தலைவராக இருக்காரோ அந்த மாதிரி வாட்டாள் நாகராஜன்றவர் கர்நாடகாவில் இருக்கார் விவசாய சங்கத்தை சார்பாக. அவரை வந்து நான் என்னோடய கோரிக்கை என்ன கொடுத்துருக்கணும்னா அவர்கிட்ட தமிழ்நாட்டோட வழக்கு கர்நாடகா கோர்ட்டில் நடந்ததுனால அந்த கோர்ட்டு செலவு, வக்கீல் செலவு, போக்குவரத்து செலவு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கர்நாடகா கோர்ட்டு கட்டணும். இது சம்மந்தமாக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுவும் இன்னும் கிடப்பில் இருக்குது. ஏன்னா வாரிசுன்ற முறையில் ஜெயலலிதா அம்மாவோட சொத்து வந்து தீபாவுக்கு போனதுனால அந்த செலவை இப்போ தீபக் 2 பேருக்குமே இல்லையா? ஆமாம், தீபக்ன்றது இப்போ சைலண்டாக தீபான்றதை தான் இப்போ முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடையில கூட கட்சிக்கு அபகரிக்காக வந்தாங்க, கட்சியில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கூட அந்த வழக்கில் தான் 35 கோடி ரூபா கட்ட சொல்லி சம்மன் அனுப்பிச்சாங்க வருவாய்த்துறையில். அது கூட அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனாங்க, நீங்கள் கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு ப்ரேயர் சொல்லி கோர்ட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு பிரச்சனை. கர்நாடகா கோர்ட்டில் வழக்கு நடத்தும் போது அந்த கேஸுக்கு வந்து ஆன செலவு யார் கட்டுறது? உங்களை வந்து தீபாவை வந்து கோர்ட்டு தான் வாரிசுன்னு சொல்லிச்சே தவிர ரத்த சம்பந்தமான சொந்தம் கிடையாது. அப்போ அதுக்குள்ள தண்டனையும் உங்களுக்கு வாரிசுன்ற முறையில் சொத்தை நீங்கள் வாங்கி அனுபவிக்கிற போது அதுக்குள்ள தண்டனையும் உங்களுக்கு பொருந்தும் இல்லையா? இதுதான் என்னோட கோரிக்கை. இது சம்மந்தமாக கர்நாடகா கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கேன். அது போட்டிங்க இந்த வழக்கு மனுவாக கொடுத்துருக்கேன். வழக்கு போடல, மனுவாக கொடுத்துருக்கேன். எப்போ கொடுத்தீங்க? அது கொடுத்து 2-3 வருஷம் ஆகிப்போச்சுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அது கவர்மெண்ட்டு தான் ஃபாலோ பண்ணோம், என்னோட வேலை கிடையாது. அந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்கு. இப்போ தினகரன் மேட்ரு எதுக்குன்னா தினகரன் தான் ஏடிஎம்கே காப்பாற்றுற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அவர் சுயேட்சை வேட்பாளராக நின்னார், ஜெயிச்சாரா? தென் மாவட்டத்தில் தான் நின்னார், ஜெயிக்கலை. அப்படி இருக்கும்போது அவரை பார்த்து தான் இப்போ ஒரு செங்கோட்டையன் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் பண்ணி ஒரு பயமுறுத்துறாங்க. உங்களை விலகி போகிறவங்க தாராளமாக தான் நீக்கி உத்தரவு போட்டார்ல, அவங்க நீக்கி விட்டுட்டாங்க. நீங்கள் சொன்னதுனால தானே அவங்க நீக்கினாங்க. செங்கோட்டையன் தானே முதல்ல சொன்னார், 10 நாள் டைமுக்குள்ளெல்லாம் நான் விலகிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்துறாரு சொன்னார். அவர் எச்சரிக்கை விட்டதுனால கட்சியை வந்து தீர்மானம் போட்டு அவரை விலக்கிட்டாங்க. இப்போ விலகினதுனால நீங்கள் தான் தனிமரமானீங்க. இப்போது டிடிவி தான் அதிமுகவை நடத்துகிறார், ரொம்ப பில்டப் கொடுக்குறதா சொல்ல. அப்படின்னா பில்டப் கொடுக்குற மாதிரி தெரியல. இல்லை அவர் வந்து கட்சியில் இருந்தவர் வெளியேற்றப்பட்டார், அமமுக தொடங்கி விட்டார். அதனால் அவர் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறார், முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர்வதை நான் விரும்பவில்லை,
வேறு தலைமை முன்னெடுத்தால் நான் வரேன் அப்படின்னு அவருடைய பிரேயராக முன்வைக்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் அவரோட போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்பி எக்ஸ்எம்எல்ஏன்னு போடுறாங்க. நீங்கள் எந்த காலத்தில் எம்எல்ஏ ஆனீங்க, எம்பி ஆனீங்க? எந்த கட்சியில் இருக்கும்போது? அதிமுக தானே. அதிமுகவில் இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதை தான் போட்டுருக்கீங்க. எக்ஸ்எம்எல்ஏ எம்பின்னு போடுறீங்க. ஏடிஎம் போடக்கூடாது. அது எப்படி நீங்கள் போடலாம்? கட்சியை விட்டு விலகி போயிட்டீங்க. அந்த கட்சியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பதவியாக கிடைச்சதே தவிர தனி மனுஷனாக இருக்கும்போது கொடுக்கல. ஓட்டு போட்டது உங்களுக்காக கொடுக்கல. அப்படி உங்களுக்கு உங்கள் முகத்தை பாட்டு ஓட்டு போடுறதுன்னா இப்போ 2024 பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? ஏன் தோத்தீங்க? அப்போ இதுலேருந்தே தெரியுது இல்லையா, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடல, அந்த கட்சிக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அந்த கட்சி கூட சிம்பிளுக்காக மட்டும்தான். அது இயல்பான ஒன்று தானே, எல்லா கட்சிகளும் அப்படி தானே. எல்லாமே அதுதான். இது சம்மந்தமாக ஒரு தனி நபர் செல்வாக்கு என்பதை தாண்டி கட்சி சின்னம் தானே. கட்சியை வச்சு தான் நீங்களே தவிர உங்களை வச்சு கட்சியே கிடையாது. அப்படி இருக்கும்போது விலகி போகிறேன்னு சொல்லி பில்டப்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கல விலகி போயிடுங்க. விலகி போகிறது மட்டும் இல்லை, ஆரம்பித்து ஆண்டுகள் கடந்து விட்டேன். விலகி போகிறது மட்டும் கிடையாது. நீங்கள் விலகி போகிறவங்க அத்தனை பேரும் முன்னாள் எம்எல்ஏவோ இருக்கும்போது அந்த பென்ஷன் வாங்குறீங்க இல்லையா, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வெளில போங்க, தாராளமாக, தப்பே கிடையாது. இது சம்பந்தமாக நீங்கள் யாராவது செய்ய தவறினால் பிற்காலத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலயமா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு என்னால் முடியும். இது எதுக்காக தாவல் தடை சட்டத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி எடுக்க மறுக்கிறார்? அவரே அதை நோக்கி நகரலாம் அல்லவா? கண்டிப்பாக செய்யலாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு அவருக்கும் அதே நிலைமை வரும்ன்றது. கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுது? கட்சி தாவல் தடை சட்டம் இது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஒரு சட்டத்தில் ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்சிக்கு தாவிட்டீங்கன்னா உங்களுடைய எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ அந்த கட்சிக்கு அவர் தாவலை, அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சி ரிசைன்மெண்ட் போயிட்டீங்க இல்லையா? அப்போ ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் உள்ள பென்ஷன் ஏன் வாங்குறீங்க? எம்எல்ஏ பென்ஷன் எம்பி பென்ஷன் வாங்குறீங்களே இன்னைக்கு வரைக்கும், எதுக்கு வாங்குறீங்க? நீங்கள் என்ன சோத்துக்கு லாட்டி அடிக்கிறீங்க? ஒரு உதாரணமாக எதுக்காக சட்டம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுதான்னு கேட்குறேன். சட்டம் வாங்கக்கூடாதான்றது எனக்கு தெரியாதுங்க. சட்டமன்றன்றது புதுசாக சட்ட தீர்மானங்களை நிறைவேற்று தான் சட்டமன்றம். சரி, அதே மாதிரி அந்த சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போடுங்க. இது ஏடிஎம்கேக்கும் பொருந்தும், டிஎம்கே பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும். காங்கிரஸுக்கு எதுக்காக பொருந்தோம்னு சொன்னால், முன்னாடி தலித் கட்சியில் இருந்தவன் செல்வ பெருந்தகை இன்றைக்கி அவர் கட்சி மாறி காங்கிரஸுக்கு போய் காங்கிரஸ் மாநில தலைவராகிட்டார், சட்டமன்ற உறுப்பினரும் கூட. உங்களை அடையாளப்படுத்துறது யார்? தலித் கட்சி தான் உங்களை அடையாளப்படுத்துது, விசிகா. இன்னைக்கு நீங்கள் அந்த இதுக்கே எதிர்ப்பாக போகிற போது அவங்க எப்படி நினச்சிப்பாங்கன்னு தெரியல. அந்த உங்களை வளர்த்து விட்டவங்களை பற்றி நான் சொல்கிறேன். வளர்த்து விட்டவங்க நீங்கள் வளர்ந்ததை பற்றி ஒரு சில பேர் பெருந்தன்மையோடு எடுத்துக்கலாம், சில பேர் உள்ளுக்குள்ளே ஆதங்கமாகவும் இருக்கலாம். என்னோட என்னென்னா, உங்களை வளர்த்து விட்ட தாய் கழகத்தை என்றைக்கும் மறைக்கும், துரோகம் பண்ணாதீங்க. நான் கேட்குறது என்னென்னா, இந்த எம்எல்ஏங்க எம்பிங்களோட பென்ஷனை நிப்பாட்டினாலே தமிழ்நாட்டோட வரி சுமை ஓரளவுக்கு குறையும். அந்த டிடி வழக்கு தொடர்பாக பேசியிருந்தீங்களே, அது என்ன கட்டத்தில் இருக்குது? 2026 இல்லை, அது ஃபைனலாக ஆர்டர் போட்டாங்க. 3 கோடி ரூபா லெஸ் பண்ணி 28 கோடி ரூபா ஃபைனல் பண்ணி அவர் நொடிந்தோர்னு சொல்லி அலோன்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி அமலாக்கத்துறையில் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்க. எப்போ? அந்த 2020 நமக்கு அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கோம். அவர் நொடிஞ்சு போன அளவுக்கு ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லாமல் இல்லை. சசிகலா பெங்களூர் கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணி வெளில கொண்டு வரும்போது 120 கோடி ரூபா ஒரே நாள் செலவு பண்ண முடிஞ்சவர் 28 கோடி ரூபா கட்ட முடியாதா? அவர் நொடிஞ்சு போகலைன்றதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும்ல? ஆமாம், நான் கொடுக்குறேன். அடையாரில் இருக்க அவரோட சொத்து கணக்கு நாமினேஷனில் கொடுத்துருக்கா இல்லையா, அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அந்த வீட்டை ஏலத்தில் விட்டாலே போதுமே, 28 கோடி ரூபா அமலாக்கத்துறைக்கு வந்துடுமே. எதை வச்சு நீங்கள் அமலாக்கத்துறை எனக்கு பதில் கொடுக்குது? எதை வச்சு நொடிஞ்சு போனவர் சொல்லுது? ஆமாம், இல்லை எதை வச்சு சொல்லுதுன்னு கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லலை. இன்றைக்கி நம்ம ரிப்ளை கொடுத்துட்டோம், இதுக்கு வரைக்கும் எனக்கு பதில் வரல. அந்த வழக்கு திரும்ப தேவைப்படும் போது நம்ம அந்த தூசி தட்டுவோன்னு வச்சுங்க. எதுக்காக சொல்லணும்னா, ஏடிஎம்கேலேருந்து விலகி போகிறவங்க தாராளமாக போயிட்டே இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களை யாரையும் வச்சு முன்னிலைப்படுத்த முடியாது. உங்களை கட்சிக்கு கிடையாது, கட்சியை வச்சு தான் நீங்களாம் வளர்ந்துருக்கீங்க. இதுக்கு ஒரு முன்னுதாரணம் கலைராஜன் சொல்லி ஒரு மாவட்ட செல்லம் முன்னாடி இருந்தார், தென் சென்னைக்கு, ஏடிஎம்கேல. அவர் டிஎம்கேல போய் சேர்ந்தார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, அட்ரஸே இல்லாமல் இருக்குது. செந்தமிழ்னு ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருந்தார், அமமுகவில் போய் சேர்ந்தார், இருக்கிற இடமே தெரியல.
இப்போ இடையில இப்போ விஎன் ரவின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் ஆடின்னு இருக்காரு. அவர் வந்து அரச கார்ப்பரேஷன் சொத்தெல்லாம் ஆட்டை போட்டு ஆக்கிரமித்தவர் தான். அந்த வழக்கை நான் தான் போட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கினது. இப்போது இருக்கிற பழைய வீடு கூட மாநகராட்சி இடம். யார் அவருக்கு? விஎன் ரவி இப்போ இருக்க மாவட்ட செயலாளர். அது அதே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்ல. ஆமாம், விருகம்பாக்கம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ. என்னோட என்னென்னா எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ மார்ச் மாதம் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. வருமானமே இல்லை, அதனால் உடனடியாக சொத்து வரி எல்லாத்தையும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க. இல்லைன்னா ஃபைன் போடுவோன்னாங்க. புரியல, என்ன உத்தரவு அது? மாநகராட்சி மாநகராட்சியில் ஒவ்வொரு வீட்டுக்காரும் வரி கட்டணும், சொத்து வரி. மாநகராட்சியில் வருமானம் இல்லை, உடனடியாக கட்டணும். அட்வான்ஸாக கட்டினா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டில் தான் தரன்ற மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இது வந்து அறிவாலயத்தோட பட்டா காப்பிங்க. சொல்லுங்கள். 1402 சர்வே நம்பர். 1963 இன்னைக்கு தேதி வரைக்கும் சொத்து வரியே கிடையாது. அதுக்கு 1963 2025 இந்த நொடி வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் சொத்து வரியே கிடையாது. அதுக்குள்ள கிடையாதா? கட்டலையா? போடலை. அதில் வீடு வரின்னு சொல்லி டாக்குமெண்ட்லேயே காமிச்சிருக்காங்க. ஓகே. இதே மாதிரி காங்கிரஸ் பில்டிங்கே சொத்து வரி இல்லைன்றான். ஏன் அது வந்து வேறையாக காட்டினதுனால இல்லை? அது என்ன ரீசன் கட்சி தெரியல. அலுவலகமாக காட்டினது இல்லையா? அது வந்து கோர்ட்டுக்கு போனால் தான் அதுக்கு எது விடிவு காலம் திறக்கும். என்னோட கோரிக்கை என்னென்னா, ஒவ்வொரு வீட்டுக்காரும் சொத்து வரி கட்ட சொல்லி உத்தரவு போட. இந்த கிரவுண்ட் ஸ்டடி பண்ணி தானே நீங்கள் போயிருப்பீங்க, அதுக்காக கேட்குறேன். இல்லை இது எந்த அடிப்படையில் இந்த அந்த கட்டிடத்திற்கு சொத்து வரி இல்லைன்னு சொல்கிற அந்த தகவல் உங்ககிட்ட இருக்குமல்லவா, அதுக்காக கேட்குறேன். இருக்குது, அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன். இது சம்மந்தமாக இது அந்த இதே வந்து வேறு ஒரு கம்பெனி பேரில் தான் இருக்குது. அந்த இடமே இது அறிவாலயமே இவங்க பேரில் கிடையாது. அதுதான் பட்டா காப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறது. ஓ. கார்பரேஷன் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள ஓஎஸ்எல் லேண்ட் வந்து கார்பரேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பின்னாடி உள்ளது 1402 சர்வே நம்பர் /2 வந்துட்டு அறிவாலயம் உள்ள இடம் ஒரு தனியார் கம்பெனி பேரில் இருக்குது. ஓ. இன்றைக்கி அது வந்து டாக்குமெண்ட்டில் விடுவரின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதனால் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் கார்பரேஷன் வருவாய்த்துறைக்கு. சென்னை மாநகராட்சிக்கு உள்ள எல்லா அரசியல் சம்மந்தப்பட்ட அலுவலகம் உள்ள வரியோட டாக்குமெண்ட் இருக்குது. இது கேட்டு நம்பர்லாம் கேட்டு காப்பி. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வரி கட்டுறதுக்கு நீங்கள் அலோன்ஸ் பண்ணும்போது நீங்கள் அனுபவிக்கிற சொத்துக்கு ஏன் வரி கட்ட மாட்டேன்றீங்க? ஏன் கட்ட மாட்டுறாங்க? அது மாநகராட்சி அதிகாரிங்க தான் முடிவு பண்ணணும். ஏன் கட்டலை, இது வரைக்கும் ஏன் பண்ணாமல் வசூல் பண்ணாமல் இருந்தீங்க? 63 சொல்கிறீங்களா? 63 ரெக்கார்டு ஏறக்குறைய ஒரு 60 வருஷம் ஆக போகுது. 62 வருஷம் ஆகிப்போச்சு. சரிபாதி அதிமுக அதிகாரத்தில் இருந்திருக்கு எல்லாமே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் எல்லாமே வெளியில் தான் தவிர உள்ளுக்குள்ளே வந்து கூட்டு சரி. அடிமட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர எந்த ஒரு சலுகையும் அலோன்ஸ் பண்ண. காங்கிரஸ் அலுவலகமும் அப்படி தான் இருக்கா? எல்லாமே அப்படி தான் இருக்குது. சத்தியமூர்த்தி பவன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அது என்னவா இருக்குது? இதுவும் வீடு வரி தான். அந்த டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்குது, பட்டா காப்பி. அதனால் இப்போ ஒரு 20 நாளாக அந்த டீட்டெயில் எல்லாமே எடுத்துட்டுருக்கேன். சென்னையில் இருக்க எல்லா கட்சியோட ஆஃபீஸோட டேக்ஸு கட்டின பில்லு இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த கட்டமாக அதுதான் என்னோடய பொது நல வழக்கு. இது வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்னோடய தேர்தல் அறிக்கைங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்தியாவில் உள்ள எல்லா நதியிலையும் ஒன்றா எனக்கு இதுக்கு முயற்சி செய்வேன்னு சொல்லி என்னோடய கண்டிஷனில் 4வது கண்டிஷன் கொடுத்துருக்கேன். 4வது கண்டிஷன் 5வது கண்டிஷன்லேயும். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு. வட மாநிலங்களில் பெஞ்ச கடும் மழையால் வெள்ளம் பாதிப்பால் எல்லா நதியும் 2029 ஒன்றா இணைக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய தேர்தல் அறிக்கை சம்மந்தப்பட்டதுனால அதை பற்றி சொல்கிறேன். வட மாநிலத்தில் மட்டும் இது மாதிரி பண்ணுறதை விட இந்தியா ஃபுல்லாக எல்லா நதியும் இணைச்சின்னா பிற்காலத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். தண்ணி பிரச்சனை எந்த மாநிலத்துலையுமே இருக்காது. நதிகள் இணைப்புன்றது ஒரு பெரிய லார்ஜர் சப்ஜெக்ட் இல்லையா? அது ரொம்ப நாளாக அது தொடர்பாக முடியாத விஷயத்தில் செஞ்சு காமிக்கிறாங்க. எது எவ்வளோ பெரிய விஷயமா தான் ஏன் ஈஸியாக செய்யலாமே. சைனாவில் பண்ணுறான் இல்லையா? மற்ற விஷயத்தெல்லாம் வெளிநாட்டோட கம்பேர் பண்ணும்போது ஏன் இதை பண்ண மாட்டேன்றோம்?
அதில் என்னோட தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய திருநாட்டில் உள்ள அனைத்து நதிகளும் ஒன்றா இணைக்க, இது 4வது கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். 5வது கண்டிஷனில் இதனால் வந்து இந்த நதியெல்லாம் இணைக்கிற போது மின்சார உற்பத்தி பண்ணலாம், சுற்றுலாத்துறை விடலாம், போட்டிங் போடலாம், இதெல்லாம் நிறைய அரசாங்கத்துக்கு வருமானமும் உண்டு. நீங்கள் செலவு பண்ணுற காசு ஒன்றும் பெரிய செலவு இல்லை. ஒரு முறை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு அந்த பைசா எடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு வருமானம் தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 14ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. பூண்டி ஏரியிலேருந்து செம்பரம்பாக்கு வர தண்ணி ஏரி வந்து பைப் லைனில் கொண்டு வர மாதிரி அது ஒரு 15,000 கோடி ரூபா செலவாகும். தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லை, அதனால் அந்த திட்டத்தை நாங்கள் கைவிட்டுட்டோன்ட்டு. அதே பேப்பரில் 18ஆம் தேதி இன்னொரு அறிக்கை விடுறாரு நம்ம முதலமைச்சர். சென்னையில் வந்து போக்குவரத்து அதிகமாக போச்சு, அதனால் கடலுக்குள்ளே 92 கிலோமீட்ரு மேம்பாலம் கட்டுறதுக்கு 26,700 கோடி ரூபா ஒதுக்கிருக்குன்ட்டு. குடிக்கிற தண்ணிக்கு பைசா செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை, ஆனால் கடலுக்குள்ளே பிரிட்ஜு கட்டுறது மட்டும் வருவாய் இருக்கா? இதுவும் கடலுக்குள்ளே கட்ட போகிறத விட அதை விட பெரும் கொடுமை என்னென்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 16 கோடி ரூபா கட்டின பிரிட்ஜு வெள்ளத்தில் அடிச்சும் போச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரிட்ஜு கட்டும்போதே கிராக் ஆகி போச்சு. ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ரன்னிங்கில் இருந்த பிரிட்ஜு 3/4 அடி இறங்கி போச்சு. தரையில் கட்டின பாலமே இந்த லட்சம் இருக்கும்போது நீங்கள் தண்ணியில் கட்டுற பாலத்துக்கு என்ன கேரண்டி? நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பார்த்திபன். நேரடி காத்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம அரசியல் அரங்கில் தொடர்ந்து பயணிக்கலாம். அரசியல் அரங்கம் தொடர்கிறது. நம்முடன் ஆர்டி ஆர்வலர் திரு பார்த்திபன் இணைந்திருக்கிறார். அவரோடு பொதுநல நோக்கோடு அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் தொடர்பான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாம் பேசலாம். திரு பார்த்திபன், நீங்கள் பொதுநல வழக்காக தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு அதிகார மையத்தை நோக்கி, கட்சிகளை நோக்கி இருக்குதுன்றது உங்களுடைய பிரபலத்திற்காகவா? இல்லைங்க, என்னோட கேட்குறது நாட்டோட வருமானத்துக்கும் நாட்டோட நன்மைக்காக வேண்டி தான். இதனால் பிரபலப்படுத்தி எனக்கு ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. என்னோட பிரபலம் என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு எதுக்காக நான் சொல்றேன், பகுதியில் எல்லாருமே ஆர்வலர்கள் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்காக வந்து கட்டிடங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டு இருக்கு, இங்கே தண்ணீர் தேங்கி இருக்கு, இது மாதிரியான ஒரு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது தகவல்களை பெறுவார்கள், அதன் மீது வழக்குகளை தொடுப்பார்கள். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது டிடிவி தினகரன், அதிமுக, அறிவாலயம், சத்தியமூர்த்தி பவன் இருக்கனால நான் அதை கேட்குறேன். எதுனா சத்தியமூர்த்தி பவன், அறிவாலயம் இதெல்லாம் கேட்கறதுன்னா கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, எல்லாமே இங்கே சட்டத்துக்கு உட்பட்டது தான், நல்ல விஷயம் தான், அதுக்காக கேட்குறேன். வருவாய்த்துறையை வச்சு தான் அரசாங்கமே செயல்படுது. அப்படி இருக்கும்போது அந்த வருவாய்த்துறை அரசியல் ஆட்சி செய்கிற இடத்துல இருக்க நீங்கள் ஏன் கட்டலான்னு தான் என்னோட கேள்வி. நியாயமான கேள்வி. அடிமட்ட மக்களை வந்து வரி கட்ட சொல்லி நீங்கள் வந்து கட்டாயப்படுத்த சொல்லும் போது அவனுக்கு அடுத்த வேலை சோறு இருக்குதான்னு தெரியாது, ஆனால் வரி கட்டணும் இல்லைன்னா சீல் வைப்பேன்னு சொல்லி மாநகராட்சி அதிகாரிகள்லாம் மிரட்டுறீங்க. அந்த மிரட்டலை வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட காமிக்கிறத அதிகாரத்தில் உள்ளவங்ககிட்ட ஏன் காமிக்க மாட்டேன்றீங்க? உங்களோட திறமை நீங்கள் அங்கே காமிங்க. ஏன்னா அந்த வருமானத்தை நம்பி தான், அந்த வருவாயை நம்பி தான் உங்களுக்கு அடுத்த மாதம் சம்பளமே போடுவாங்க. இப்போது நீங்கள் பார்த்திபன் குறிப்பிடக்கூடியது ஒரு 3-4 தான் குறிப்பிட்றீங்க. நாட்டில் லட்சக்கணக்கான ஏறக்குறைய 1,14,000 கட்டிடங்களே நிறைய இருக்குது. வரி கட்டக்கூடிய கட்டிடங்களாக நான் பார்க்குறேன். முன்ன பின்ன இருக்கலாம். ஆமாங்க, அது எல்லாமே இப்போ கட்டிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் ஒரு சில கட்டிடங்களை முன்வைத்து மட்டும் இதுதான் மொத்தமான பேரிழப்புன்னு சொல்கிறது சரியான வாதமா? அதற்காக நியாயப்படுத்தல. உங்களுடைய கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கிறேன் முழுமையாக. நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் தவறாகவே எடுத்துக்கல, உங்களுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன். அந்த 1,40,00,000 பில்டிங்லாம் இருக்குது, அத்தனை பேர் வரி கட்டுறாங்க. இவங்க அத்தனை பேரும் வந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ அரசியல் கட்சி தலைவராகவே கிடையாது. அவன் உழைச்சி சம்பாதிச்சிடறான். நீங்கள் ஊரடிச்சு உலையில் போடுறீங்க, ஆனால் நீங்கள் அனுபவிக்கிற சொத்துக்கு ஏன் வரி கட்டலன்னு தான் என்னோடய கேள்வி. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எந்த துறையில் போனாலும் நம்மளோட ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டு இல்லையா நீங்கள் இந்திய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குமரகுருபன் கார்பரேஷன் மாநகராட்சி ஆணையராக வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆர்டிஐயில். மாநகராட்சியில் வேலை செய்கிற எல்லா 15 ஜோனில் வேலை செய்கிற ஏஇ, ஜேஇ, ஏ ஸ்கொயர், இ, ஏசி எல்லோரும் உட்பட எல்லாரோட ஆதார் கார்டை எனக்கு வேணும், அதுக்கு என்ன பைசா கட்டணுமோ அதை நான் கட்டி வாங்கிக்கிறேங்க அப்படின்னு 4 நாளில் அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. இது சம்மந்தமாக 15 ஜோன்லேயும் 15 இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் இருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலான்ட்டு.
அவர் கொடுத்த காப்பியை வச்சு 15 ஜோனுக்கு அப்ளை பண்ணுறோம். 15 ஜோனில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருங்க என்ன பதில் தராங்கன்னா, நாங்களாம் தனி நபர், எங்களோட ஆதார் கார்டெலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாங்க. இந்த 15 ஜோனில் கொடுத்த காப்பியை வச்சு திரும்ப கமிஷனர் நோட்டீஸ் கொடுக்கும். நீங்கள் வாங்கிக்கலான்றவங்க சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் அவன் தனி நபர்ன்றான். அவன் தனி நபர்னு சொல்லி அவனே ஒத்துக்கும் போது நாங்கள் கட்டுற வரி பணத்தை செலவு பண்ணுறதுக்கு அவனுக்கு அதிகாரத்தை யாருங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தோம். ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு 7500 கோடி ரூபா 8000 கோடி ரூபாய்ட்ட வேலை செலவு பண்ணுறீங்க. உங்களோட ஆதார் கார்டு கொடுக்க முடியாதவங்க 8000 கோடி ரூபா பணத்தை செலவு பண்ணுறது உங்களுக்கு நீங்களாம் யார்? ரோட்டில் போகிறவங்களா? ரோட்டில் போகிறவங்க வந்து என் வீட்டு காசு செலவு பண்ணுறது நீங்கள் யார்? நீங்கள் பாட்டு கடத்தை வாங்கி போடுவீங்க. இதில் என்ன ஒரு பெரும் கூத்துன்னா, மாநகராட்சியோட சொத்து இருக்கு இல்லையா, ஸ்கூலு, கார்பரேஷன் ஆஃபீஸு, ப்ளே கிரவுண்டுங்க, அப்புறம் ஓஎஸ்எல் லேண்டுங்க, இதுக்குள்ளே எந்த டாக்குமெண்ட்டையும் கார்பரேஷன் கையிலேயே கிடையாது. எல்லாம் டிஃபிட்கோன்னு சொல்லி ஒரு பேங்க்கில் அடமானத்தில் வச்சுருக்காங்க. இவங்க வர அதிகாரிங்க எல்லாத்தையுமே வந்து கடத்தை வாங்கி வச்சுட்டுமா, முதலமைச்சர் தான் கடன் வாங்குறாருன்னு பார்த்தா அது கீழே வேலை பார்க்குற எல்லா துறையிலுமே கடங்காரனாக தான் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம கூஆறு நதிநீர் சம்மந்தப்பட்ட கால்வாய்ங்களாம் இருக்குது. 4 வருஷமாக விருகம்பாக்கம் கால்வாயில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கோடி ரூபாய்ட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் தூர் வரவே இல்லை. 4000 கோடி ரூபாய் மொத்தத்தில் சென்னை ஃபுல்லாகவே, இதுக்கு மட்டும் இல்லை, சென்னை ஃபுல்லாகவே இந்த காவாயெல்லாம் தூர் வரது 4000 கோடி ரூபா செலவு இந்த ஆட்சி காலத்தில். இந்த ஆட்சியில் அதுக்குள்ளே பேப்பர் கட்டிங்க என்கிட்ட இருக்குது. அது பத்தாமல் இன்னொரு 30 கோடி கிட்ட தேவைப்படும் சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மாநகராட்சி அதிகாரிகள் கவர்மெண்ட்டில். 4000 கோடி பத்தலன்னு அது 10 செலவாகி போச்சான். என்ன செலவு பண்ணாங்கன்னா உரிய தூர் வாரிட்டேன்னாங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சிதுன்னா விருகம்பாக்கம் கால்வாயில் நேரில் போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் நான் சொல்கிறது பொய்யா இருந்ததுன்னா, நீங்கள் குறிப்பிட்டது சென்னை முழுக்க தான் முழுக்க நான் சொல்கிறது ஒரே ஒரு கால்வாய் மட்டும் ஒரு உதாரணத்துக்கு அதை மட்டும் எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் டெய்லி அந்த பக்கம் வந்து போகிறதுனால நான் அதை பார்க்கல. அப்போ மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் எனக்கு ஃபோட்டோவே வச்சுருக்கேன். டெய்லி நான் வரும்போதெல்லாம் எந்தெந்த வண்டிக்காரன் எந்தெந்த இட்டாச்சி மிஷினு ஜேசிபி வேலை செய்து எல்லாமே ஃபோட்டோ ப்ரூஃபோட வச்சுருக்கேன். நீங்களாம் ஒழுங்காக வேலை செஞ்சீங்கன்னா இந்த வேலையை அடுத்த வருஷம் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? கார்பரேஷன் ஒரு பக்கம் அதே ஒரே வேலைக்கு கார்பரேஷன் ஒரு பக்கம் செலவு பண்ணுறாங்க, டெண்டர் கூப்பிட்றாங்க. பொதுப்பணித்துறை ஒரு பக்கம் செலவு பண்ணுறாங்க. ஒரே வேலைக்கு. எந்த வேலைக்கு? காவாவை தூர் வாடுற வேலைக்கு. இப்போ தூர் வாரத்துக்கு வந்து மாநகராட்சியும் நிதி ஒதுக்கி வேலை பார்க்குறாங்க. பொதுப்பணித்துறை வேலை செய்யுது. அது எப்படி? அது எப்படின்னு தான் தெரியல. குளறுபடி கேட்டாக்கா இப்போ தான் கார்பரேஷன் கண்ட்ரோலில் நாங்கள் ஒப்படைச்சிட்டேன்றாங்க. கார்பரேஷன் டெண்டர் கூப்பிட்றாங்க. அதே வாரம் பொதுப்பணித்துறை எங்கள் வேலை செய்யும். எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் பார்த்திபன். எனக்கு புரியல நீங்கள் சொல்கிற அந்த விவகாரம் கொஞ்சம் நேயர்களுக்கு புரியும்படி சொல்லுங்கள். ஒரே வேலைங்க, கால்வாய் தூர்வார விருகம்பாக்கம் கால்வாய் தூர்வாடுற வேலைக்கு 2 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் இருந்துச்சு. எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் தெரியும்? அது அந்த காலகட்டம் தெரியல எனக்கு. ஃபோட்டோவில் டேட் பார்த்தா 2 ஆண்டுகள் அப்படி வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த காவாவை தூர் வாரத்துக்கு இல்லை, அது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது வந்து பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கணுமா இல்லை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கணுமா? முன்னாடி பொதுப்பணித்துறையில் தமிழ்நாடு சென்னையில் உள்ள எல்லா கால்வாயும் பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் தாங்க இருந்துச்சு. சரி, மாநகராட்சி எங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துருங்க, நாங்களே பராமரிச்சுக்கிறோம்னு சொல்லி இவங்களே கேட்டு வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் மாநகராட்சி டெண்டர் கூப்பிட்றாங்க தூர் வாரத்துக்கு. அதே வேலையில் பொதுப்பணித்துறையும் திரும்ப அதே வேலை செய்யலாம். இதில் என்ன ஒரு கூத்துன்னா, ஒரே அந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே ஆப்ரேட்டர் தான், ஒரே இட்டாச்சி மிஷின் தான் வேலை செய்யுது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட துறை அமைச்சர், மேயரு, துணை மேயரு, சென்னை மாநகராட்சி ஆணையர் எல்லாருமே கொடி ஆட்டிட்டு போனாங்க அந்த காவா தூர் வாரத்துக்கு. ஃபோட்டோவில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேலையை ஆரம்பிக்கல, இன்னமும் அப்படியே தான் கிடப்பில் இருக்குது. இந்த மாதிரி உங்களை மாநகராட்சி அதிகாரிகள் அவங்களோட வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும். உங்களை நம்பி தான் நாங்களாம் இருக்கிறோமே. மழை காலத்தில் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியோ கவுன்சிலரையோ சேர்மனையோ எம்எல்ஏவோ எம்பியோ போய் தேடி போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிவிஷனில் வேலை பார்க்குற ஏஐ தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டி. எங்களோட பிரச்சனை நிறைகுறைகள்னால் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும், நீங்கள் தான் பண்ணணும். வருவாய்த்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த தண்ணி போகலை, அடப்பு இழுப்புன்னு சொன்னால் மெட்ரோ வாட்டரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கவுன்சிலர்கள் தானே மக்கள் பிரதிநிதி. கவுன்சிலர்லாம் ஏன் வேஸ்ட்டுங்க.
10 பைசா புண்ணியம் இல்லாத ஒன்றும் இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை 135லன்னு நினைக்கிறேன். கால்வாய் கட்டுறாங்க. கால்வாய் கட்டுறது வந்து ஒரு ரோடு சைடில் தான் கட்டணும். அசோக் நகரில் ரோடு சைடில் கட்ட வேண்டியது. அங்கே ஒரு டிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருந்ததுன்னா அங்கேருந்து ஒரு 7 அடி தள்ளி ரோடுக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த ரோடுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? பஸ் ரோடு இத்தனைக்கும் இவங்க கட்டுற கால்வாய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்? 6 இன்ச்சு திக்னஸ் இருக்கணும். வால் சைடு வால் மேலே தான் 6 இன்ச்சு திக்னஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் இருக்கும். நாளைக்கு பஸ்ஸு போகும்போது அது கிராக் உடையுமா உடையாதா? இதில் வேறு அங்கே ஒரு புதுசாக ஒரு கோயில் ஒன்று கோபுரம் ஒன்று கட்டின்றாங்க. அந்த கால்வாய் கீழே காவா வர இடத்துல மேலே கோபுரத்தை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அதை காரணம் காமிச்சு இன்னும் ரோடுக்கு வந்துடும் காவா. ஏன்னா இப்போ தண்ணி தேங்கி நிற்கிற இடமே அந்த இடம் மட்டும்தான். போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாக இருக்கும் இல்லையா? போக்குவரத்துக்கு இன்றைக்கி இடையூறு இல்லைங்க. கால்வாய் கட்டினதுக்கப்புறம் பஸ்ஸோ லாரியோ போகும்போது, மெட்ரோ வாட்டர் லாரி போகும்போது, குப்பை வண்டி போகும்போது கண்டிப்பாக பள்ளத்தில் விழுந்துடும். ஏன்னா அந்த ஸ்ட்ராங் கிடையாது. நீங்கள் போகிற அது தெரியாமல் இருக்காங்களா மாநகராட்சி அதிகாரிகள்? அந்த அளவுக்கு தெரிஞ்சால் என்றைக்கு உருப்பட்டுருப்பானுங்களே. அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்றதுனால தான் நம்ம சென்னை மண்டலம், கோடம்பாக்கம் மண்டலத்தில் வேலை பார்த்தோம். உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், ஆர்டி நல ஆர்வலர்கள் எல்லாமே இந்த குற்றச்சாட்டை பொதுவாகவே வச்சுட்டு வரதை நான் பார்க்குறேன். நான் தவறாக சொல்ல, உங்களுடைய செயல்பாட்டை வந்து நான் விமர்சிக்கலை, உள்நோக்கம் கற்பிக்கலை. ஆனால் பொதுவாகவே இப்படியான சமூக செயல்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள் வந்து நிறையா குற்றச்சாட்டுகளை அடுக்குறீங்க நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய அரசு இயந்திரம், முதல் அடிவரை அரசு இயந்திரங்களாக நிரம்பி இருக்குது. யாருக்குமே ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்கிற வாதம் சரியாக இருக்குமான்னு கேட்குறேன். நீங்கள் அதை ஆதாரத்தோட சொல்றீங்க. மேல் இடத்துல இருக்கவங்களுக்கு யாருக்குமே கீழ்மட்டத்தில் வந்தால் தான் தெரியும் சூழ்நிலை என்னன்றது. இப்போ ஒன்றும் இல்லை, ஏதேதோ சம்பவம்லாம் நடக்குது. அதை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. முதலமைச்சர் வந்து எங்களோட திட்டங்கள்லாம் சரியாக இருக்குது, அவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, சத்துணவு கூடத்தில் முட்டை போட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கீதா ஜீவன் சொன்ன ஒரு, அது காமெடின்னு கூட எடுக்க முடியாது. முட்டைக்கு மேலே அரசாங்கம் முத்திரை அடித்தாங்க இல்லையா, அந்த ஒப்பந்ததாரர் முட்டை சப்ளை பண்ணுறது எடுக்க போது முத்திரை கொடுத்தனாராம். மழை பெஞ்சு அந்த கரை வந்து முட்டைக்குள்ளே உடஞ்சி கருப்பாக போச்சான் முட்டை. அது முட்டையோட பலகீனமா இல்லை அந்த முத்திரையோட உண்மைத்தன்மையா எதுன்னு பாருங்க. அரசாங்க முட்டை அம்மிக்கல்லையும் முடைக்கும் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் ஒரு முறை கூறியதாக எனக்கு நினைவு. அரசாங்க முட்டை அம்மிக்கல்லையும் முடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அப்படியே அவ்வளவு அம்மிக்கல்லையே உடைக்கக்கூடிய அளவுக்கு உறுதித்தன்மையோடு இருக்கிற முட்டை அந்த ஓட்டுக்குள்ளே கருப்பு மை எப்படி போச்சுன்னு தான் என்னோட கேள்வி. இதுக்கு ஒரு விளக்கம் தராங்க. எங்கள் ஏரியா அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், ஹரிச்சந்திரனுக்கு பிறந்த மாதிரியே பதில் சொல்லுவார், மா சுப்பிரமணியன் ஒருத்தர். கிட்னி திருட்டு கிடையாது, தமிழக அமைச்சருங்க, இருக்கட்டுங்க. ஏன்னா அவரோட சம்மந்தப்பட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் தான் போட்டுருக்கிறேன். என்ன வழக்கு? நில அபகரிப்பு வழக்கு. டான்சி நிலத்தை அபகரிச்சார், ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வழக்கு. அது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, இன்னமும் பெண்டிங்கில் தான் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் புகார்தார் நீங்கள் தானே? நான் தாங்க மனுதாரர். அதனால் ஒரு அதிகாரத்துவம் உண்மையை மட்டும் பேசுங்க, நம்ம பேசுறதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. கிட்னி திருட்டுன்னு சொல்லி போலீஸ் ரெக்கார்டில் காமிக்கிறாங்க, அது கிட்னி திருட்டு இல்லை, முறைகேடு. ரெண்டுமே ஒன்று தானுங்க. அவனோட கிட்னி கொடுத்தான் பாருங்கள், அவனோட வறுமையை காமிச்சு தான் நீங்கள் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து இது பண்ணுறீங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் பேரில் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் போட மறந்துட்டீங்க? அதாவது கிட்னி திருடு போச்சு அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த மக்களோட கிட்னி காணாது போச்சுன்றான். நீங்கள் என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? அந்த பிரச்சனை அதுதாங்க கேஸு ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கூட சுற்றின்னு கிடக்காரு. ஏன் உங்கள் துறையிலே 1008 பிரச்சனை. ஏன் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கட்டின கருணாநிதி கலைஞர் ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக்குவரத்துக்கு வழி கிடையாது. கோடம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, 142 ஜோன் இது மண்டலத்தில், இது வார்டில் இருக்குது, மண்டலம் 10ல் இருக்குது. அந்த ரோடை வந்து அகலப்படுத்த சொல்லி 2019 நான் தான் ஹைகோர்ட்டு டைரக்ஷன் வாங்கினேன். இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, ரோடு அகலப்படுத்தவே இல்லை. ஆனால் அந்த ரோடு வழியாக தான் வடபழனிலேருந்தோ கோயம்பேட்டிலேருந்தோ வண்டி வாகனம்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரோடு வழியாக தான் போயின்னு இருக்குது.
அந்த ரோடை வந்து அகலப்படுத்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் கரெக்டாக வரும். மினி பஸ்ஸு நிறைய விடலாம். இப்போ அது பண்ண முடியல. ஏன்னா ரோடு ரொம்ப குறுகலாகி காரணம் சாலை வந்து அகலப்படுத்தாமல் இருக்காங்க. இன்னும் பண்ணலை. நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்து நீதிமன்றம் 2019 டைரக்ஷன் கொடுத்தாங்க. 2021 கண்டம்டு போட்டு அதுலேயும் போட்டு கார்பரேஷன் கமிஷனருக்கு வந்து ஃபைனும் போட்டாச்சு. நீதிமன்ற அவமதிப்பும் போட்டு அதில் ஃபைனும் கட்டியிருக்காரு கமிஷனர். அப்போ கூட இவங்களாம் அறிவோட வேலையே செய்ய மாட்டேன்றாங்க. அரசியல்வாதிங்க பின்னாடி போயிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல்வாதிங்க 5 வருஷம் கழிச்சு காணாது போயிடுவோம். ஆனால் நீங்கள் சர்வீஸில் வந்து 58 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணும்போது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டீங்கன்னா எந்த அரசியல்வாதியும் உங்களை காப்பாற்ற மாட்டான். இதுக்கு ஒரு முன் உதாரணம் என்னென்னா, மண்டலம் 10 பெரியசாமின்னு சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருந்தார். செய்யாத வேலைக்கெல்லாம் பில்லு எழுதி பணத்தை கொள்ளடிச்சாங்க. அதிகாரிங்க கவுன்சிலருங்க எல்லாமே சம்மந்தப்பட்டு தான். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவர் பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் அவர் காப்பாற்ற முடியல. 25 வருஷம் வேலை செஞ்சுட்டு பணி நீக்கமே பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ். ஆமாம். என்ன சார்ஜ்? இதுதான் வேலையை செய்யாமல் பணத்தை கையாடல் பண்ணது. சாதாரணமாக இது வந்து டி நகர் சத்யா முன்னாடி எம்எல்ஏ இருந்தார் இல்லையா, அவரோட பிரிவில் நடந்தது. சாதாரணமாக டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, சஸ்பென்ஷன் தான் பண்ணுவாங்க. ஆமாம். டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ பெரிய சார்ஜ்ன்றது அந்த அளவுக்கு நடந்திருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அதிகாரிங்க நீங்கள் பண்ணுற எந்த தப்புக்கும் அரசியல்வாதிங்களோ வந்து இன்றைக்கி ஒன்றா இருப்பான் பக்கபலமாக. ஆனால் பின்னாடி நீதிமன்றம் தலையிட்டுச்சுன்னா எந்த அரசியல்வாதியும் உங்களை காப்பாற்றவே முடியாது. ஆனால் இப்போ இது போன்று தண்டிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தானே இருக்காங்க. நிறைய இருக்காங்க, குறைவாக இல்லை. ஒவ்வொரு டிவிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு ஜேஇ இருக்கான்னா அந்த ஜேயும் தப்பு பண்ணின்னு தான் இருக்கும். இல்லை தப்பு பண்ணிட்டு இருக்காரா இல்லையான்னு வரலங்க, தண்டனை பெறுகிறார்களா, இது மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்கணும். தண்டனை வாங்கணும். பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போவாங்க அத்தனை பேருமே. நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டும்போது நம்ம பிளானில் இருக்குதா இல்லைன்றது, பிளானில் என்னென்ன காமிச்சிங்கன்னா அந்த ப்ரொசீஜர் படி பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் வீட்டுக்காரரும் சில நேரத்தில் தப்பு பண்ணுறான். எல்லாருமே பார்க்கிங் ஏரியாலாம் காமிக்கணுன்றத ட்ராயிங்கில் இருக்குது. அது யாரும் ஒழுங்காக நடைமுறைப்படுத்துறது கிடையாது. இப்போது ஒரு சின்ன சந்தேகம் பார்த்திபன், நம்ம சாதாரண நம்ம மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தெருக்களில் கூட 2 தளங்கள் அனுமதி வாங்கி 3 தளங்கள் கட்டுறாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம தெருக்கள்லேயே. அது என்ன விதிமுறைகள் இருக்கு? எல்லாம் இது முறைகேடு தான். எல்லாமே அதிகாரிகளோட கைவிட்டு தான். கவுன்சிலரு ஒவ்வொரு டிவிஷனில் உள்ள கவுன்சிலரும் அவங்க ஆஃபீஸில் ஒரு 4 பேர் எடுப்புவங்களை வச்சுருப்பானுங்க. அவனோட வேலை என்னென்னா டெய்லி ரோடாக போய் எந்தெந்த வீடு கட்டுறான்ற பார்க்கறது கவுன்சிலர் காதில் போட வேண்டியது. கவுன்சிலரு ஒன்று ஜேகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒன்று நோட்டீஸ் கொடு, என்னை வந்து பார்க்க சொல்லு. எங்கேயாவது ஒரு கவுன்சிலர் இருக்கார், பழைய பில்டிங் ஆல்ட்ரேஷன் பண்ணது 20 லட்ச ரூபா இப்போ கட்டிங் வேணார். சேர்மன் இத்தனைக்கும் 142 மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி. பழைய பில்டிங் ஆல்ட்ரேஷன் இடம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு போகும்போது எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் வேலை செய்யணும்னு சொல்லி அது ஒரு புகார். பணம் வாங்கிட்டு இப்போ வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எங்கள் சைதாப்பேட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், டெலிவரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது எதிர்க்க எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. பிரியாணி கடைக்காக அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டல் வாசல் தான் வண்டி நிப்பாட்டுறான். பார்க்கிங் ஏரியா 24 ஹவர்ஸ் டெலிவரி ஹாஸ்பிட்டலு. பிரியாணி கடைக்கிற வண்டிக்காரன் இங்கே நிற்கிறான்னு சொல்லி புகார் கொடுக்குறோம். இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இதுவும் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோட தொகுதிக்குள்ளேயே உள்ள நடக்கிற பிரச்சனை. இதெல்லாம் பார்க்க தெரியாமல் அவரெல்லாம் ஒரு அமைச்சர். இது மாதிரி சென்னை போன்ற பெருநகரங்களில் இது மாதிரியான புகார்கள் நிறைய இருக்குங்க. சில மக்கள் வந்து வெளியில் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இவங்களோட அதிகாரம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் இவங்க நீங்கள் சொன்னக்கூடிய அந்த சேர்மன் 20 லட்ச ரூபா தர மறுத்தா என்ன பண்ணுவார்? அவர் பில்டிங் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டார். பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து உடந்த வந்து அதிகாரிங்க தான். எந்த கவுன்சிலும் நேரடியாக போய் வாங்குறதே கிடையாது. இவங்களுக்கு வந்து பகடகையாகிறது ஏஇங்கிலையும் ஜேஇங்கிலையும். இவங்களை பகடகையாகி இவங்க நோட்டீஸ் கொடுக்கும். ஏன்னா எந்த ஒரு பிளான் காப்பி இல்லைன்னு சொல்லி ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுக்குற அதிகாரம் படைத்தவங்க அதிகாரிங்க மட்டும்தான், ஏஇ தான். அதனால் ஏஇ கிட்ட மூலயமா ப்ரெஷர் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது. உடனே பாதிக்கப்பட்டவங்க உடனே கவுன்சிலர் நான் கட்சிக்காரு நான் போய் பார்த்தா உடனே முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி எங்கே வர வேண்டியது. இங்கே வந்து அவர் எதை கேட்டால் குத்து விடுயா அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு விடுங்க. கடைசியில் 2 பேரும் கூட்டு கொள்ள அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு மாட்டுவார், கிருஷ்ணமூர்த்தின்றவர் மாட்டுவார். சென்னையில் நம்ம மண்டலத்திலேயே அவர் வந்து எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான்னு சொல்லி டீட்டெயில் நம்மகிட்ட இருக்குது.
அது ஒரு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துன்னு போகும்போது தெரியும் அவரோட இஷ்யூ என்னன்றதை. 200 வார்டு இருக்குது சென்னையில். 200 வார்டு இல்லை, மண்டலத்தில் இந்த மண்டலம் 10 மட்டும் அவர் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காரு, யார் யார் பேரில் வாங்கிக்கிறாரு, அந்த டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. நீதிமன்றத்துக்கு போட்டு ஒரு நாளைக்கு அந்த இஷ்யூ எடுப்போம், அன்றைக்கி தான் தெரியும் அவருக்கு அதோட வழி. நல்லது பார்த்திபன், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.